மக்களே வணக்கம். இது எஃப்சி என்சிடியோட செகண்ட் பார்ட்டு. இன்றைக்கி தான் வந்துட்டு இன்றைக்கி டியூஸ்டே விச் இஸ் 1st of October. வண்டியை மறுபடியும் விட்டுருக்கேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு €285 சொன்னாங்க, அதுக்கப்புறம் €575 சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம பேலன்ஸ் வந்துட்டு 25th அக்டோபரில் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஓகேன்ட்டார். நமக்கு நல்லா தெரிஞ்ச நண்பராக நீண்ட காலமாக தெரியும்னு வச்சுங்களேன். அதனால போயிட்டுருக்கோம். வாங்க இன்றைக்கி உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்மர்ஸ் வீக், அதாவது ஃபார்மர்ஸ் மார்க்கெட், வீக்குன்னு சொல்லிட்டேன். ஃபார்மர்ஸோட மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தெரியும் நீங்கள் நிறைய எதிர்பார்க்குறீங்க, என்னால் கொஞ்சம் தான் பண்ண முடியுது. ஸ்டெடி அண்ட் ஸ்ட்ரைட், புது வார்த்தை. ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ மக்களே. வண்டியை விட்டுட்டு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போயிட்டுருக்கிறேன். அப்புறம் போன சண்டே பயங்கரமான ரெயின்னா 24 hours ரெயினுங்க. ஒரு நிமிஷம் கூட நிற்கல, போயிட்டே இருக்குது. இங்கே வந்துட்டு ஏதோ இண்டஸ்ட்ரியல் நினைக்கிறேன், சத்தம் பயங்கரமாக கேட்டுட்ருக்கு. சொல்லுங்கள், இன்றைக்கி டியூஸ்டே. எப்படி சொல்கிறது, வெயில் அடிக்கல, பட் மோடமாக இருக்குது. மழை வரல, அது வரைக்கும் சந்தோஷம். அதான் வண்டியை விட்டுட்டு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். அப்புறம் ஹெட் ஆஃபீஸ்க்கு நான் ஏதோ ஆஃபீஸ் ஒன்றும் இல்லைங்களா, அதான் இந்த சைடு போன போல இருக்கு. சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள், அந்த மழை பெஞ்சனால எல்லா இலையும் உதிர்ந்து அடுத்த சீசன் ரெடி ஆயிடுச்சு. ஆட்டம், இந்த வார்த்தையை தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். என்னடா வின்டருக்கு முன்னாடியே ஒரு சீசன் இருக்குமே. ஆட்டமா தேரோட்டமா, ஒரு வார்த்தையை சொல்ல முடியல, அதுலேருந்து ஒரு பாட்டு எடுத்துறீங்களே அப்படின்ட்டிங்களா. நமக்கு அந்த சங்கீதம் நான் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நம்ம ரோடு மாறிக்கலாம். சொல்லுங்கள் மக்களே, எப்படி போயிட்டுருக்கு வாழ்க்கை? ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு 1 hour வீடியோ பண்ணிடலாம். ஆட்டம் முடிஞ்சிட்டு அடுத்து வின்டர் வருங்க. ஆனால் இந்த வருஷம் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. என்ன ஃபீலிங்கா அப்படின்ட்டிங்களா, செம்ம குளிரான நாட்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நவம்பர் டிசம்பர்லேனா இந்த வேர்ல்டு கிளைமேட் சேஞ்சிங், உலக வெப்பமயம் மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா. அதனால் இங்கே குளிர் அடிக்க வேண்டிய இடத்துல வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய இடத்துல குளிர் அடிக்குது. மேலே ஒரு ஏரோப்ளைன் போயிட்டுருக்கு, அது ஏதோ ப்ரைவேட்டுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? ஜூம் பண்ணி பார்க்கலாம். அப்படி மேலே போயிட்டு பாருங்க. ஆமாம், அப்படியே நம்ம ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போயிட்டுருக்கலாம். உழவர் சந்தைன்னு சொல்லாங்களா. பாருங்கள், நீங்களே ஒரு பேர் வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு 1 hour நடந்த மாதிரி ஆச்சு, உங்களுக்கு ஒரு 1 hour வீடியோ போட்ட மாதிரி. நீங்கள் பாருங்கள், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். வீடியோ போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் எப்போ சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், ஏன்னா நான் அண்ணாமலை படத்தில் வர மாதிரினா வாழ்க்கை கிடையாது இல்லைங்களா. ஆமாம்,
அதெல்லாம் ஒன்லி சினிமாவில் மட்டும்தான். இப்போ இந்த ரொனால்டோ இருக்கான் பாருங்க, ஃபுட்பால் பிளேயர், அவன் யூடியூப் சேனல், அவனையும் நம்மளையும் கம்பேர் பண்ணல. அப்படிக்கே அந்த சினிமாவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. அவன் ஸ்டார்ட் பண்ணால் அடுத்த நாளே 50 மில்லியன் சப்ஸ்கிரைபர். நீங்கள் வேணால் யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் பண்ண ஒரே நாளையில் 50 மில்லியன் சப்ஸ்கிரைபர். அவன் ஒரு வருஷத்துக்கே 2000-3000 கோடி சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் சும்மா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணான், அவ்வளோதான். ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரே நாளில் 50 மில்லியனுங்க. நமக்கு 1000 சப்ஸ்கிரைபருக்கு தலை சுற்றிருச்சு. அப்படியே நிற்கிது ஒரே இடத்துல, கப்பலில் நிப்பாட்டி வச்சு அப்படி நிற்கும், அதே மாதிரி நிற்கிது. பட் அதுக்கு நம்ம பாத்திரமாக இருக்கணும். அதுக்கு ஒரு நமக்கும் அதுக்கு எதிர்பார்த்ததுக்கு நம்ம வீடியோ போகணும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரு திருப்திக்காக பண்ணுறேங்க, அவ்வளோதான். எனக்கு இந்த வீடியோலாம் எடுத்து போட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான். பட் ஐம் நாட் கோயிங் டு கிவ் அப். ஒன் டே நான் மேலே வருவேன் அப்படின்ற, மேலே வருவேன்னு சென்ஸு நீங்கள் எல்லாம் கை கொடுப்பீங்க, கை கொடுத்து தூக்கி விடுவீங்க, நம்பிக்கை இருக்குது. நானே எல்லாருக்கும் ஒரு வீடியோ போட்டேன்னு வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் பண்ணி விடுறேன், வாய்ஸ் வீடியோ போடுறேன், ப்ளீஸ் பாருங்கள், வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர். ஆனால் கமெண்ட்டு வர மாட்டேங்குது. நீங்கள் பார்த்ததுக்குரிய ஹவர்ஸும் நமக்கு அந்த 4000 ஏற மாட்டேங்குது. நான் அதுக்காக ஃபீல் பண்ணல, நான் நடக்கிறத சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். அதனால் ஐ வில் பி கீப் டூயிங் இட், பட் ஐ ஓன்ட் கிவ் அப். பண்ணாம என்ன பண்ணணுமோ பண்ணாலும் முடிஞ்சதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எப்போ தோணுதோ ஒரு நாள் கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஆமாம். அதுக்காக நீங்கள் ஃபோட்டோ கேட்டோன்னா ஃபோட்டோ கொடுக்காம இருக்க மாட்டேன். சொன்னீங்கன்னா டிக்கெட் போட்டு வந்து ஃபோட்டோ கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்கள், என்ன காமெடி பண்ணுறான் அப்படின்றீங்களா? பட் என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? நானும் கனவு கண்டு இது பண்ணுறேன், பார்த்துக்கலாம். நானும் கனவு கண்டு ஒன்றும் நடக்கலை. அதனால தான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஓகே, நீ ஒரு வேலையை பண்ண, பலன் தானால வரும்ன்ட்டு. சரி, கேமரா அந்த பக்கம் மாத்திரம் மூஞ்சியை பார்க்க முடியலன்றீங்களா? அதே எனக்கு புரியுது, மாற்றிடுறேன். இன்றைக்கி ஒன்றும் அவ்வளோவா டிராஃபிக் இல்லைங்க, பரவாயில்ல. ஒரு சில மழை பெஞ்சால் பயமாக டிராஃபிக் ஆகிடும், அது எல்லா பக்கம் உள்ளதான் இல்லைங்களா? எல்லோரும் மெதுவாக போவாங்க. பட்டு பார்க்கலாங்க. இன்றைக்கி நியூஸ் ஒன்று கேட்டேன், ரஜினிகாந்துக்கு உடம்பு சரியில்லை, அப்போலோ வில் அட்மிட். அவன் போட்டுகிட்டே, அதாவது நான் எதுவும் என்ன சொல்கிறது, உடம்பு சரியில்லை ரைட்டு, அது வந்து நியூஸ் மீடியா வந்துட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் அங்கே அட்மிட் ஆகிட்டார், இங்கே அட்மிட் ஆகிட்டார் அப்படின்ட்டு. ரஜினிகாந்த் சார் கெட் வெல் சூன். அந்த நியூஸ் மீடியா பண்ணுறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்டேட்டின் பேரில் நாங்கள் அவங்கள்ட்ட பேசணும், இவங்கள்ட்ட பேசணும், ஃபேமிலிகிட்ட பேசணும், டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு கொடுத்துட்டே நியூஸு. ஒரு அழகான மரம் பாருங்களேன்,
நல்ல ஷேப்பாக இருக்குது. மக்களை, இது வந்துட்டு நம்ம ஊரில் ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் இந்த மாதிரி இருக்கும். அதான் மே எண்டில் நம்ம ஸ்கூல் தொடங்கும்போது பார்த்திங்கன்னா நான் படிக்கும்போது ஸ்கூல்லலாம் அப்படி தான் குப்பையாக இருக்கும். இது குப்பையாக இருக்குன்னு நான் சொல்லலை. இது ஆட்டம்னால அவங்களுக்கு அந்த மரம் எல்லாம் பழுத்துருக்கு பாருங்கள், எல்லாம் உளுந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் க்ரீனாக எல்லா தலையிலும் வரும். அந்த டயத்தில் தான் நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம். பாருங்கள், வண்டி வந்துட்டுருக்கு. பேசாமல் நம்ம மரியாதையாக நம்ம சிக்னல் போட்டுக்கலாம். அதான் மரியாதை. நம்ம ஓடிடலான்னு பார்த்து அடிச்சு தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் ஒரு ரீசெண்டாக ஒரு இந்தியன் நர்ஸு இந்த சைடில் தான் சிக்னல் பார்க்காம போய் பாவம் வாழ்க்கை இழந்துட்டாங்க. நடந்து ஒரு 6 மாதம் இருக்கும். பட் இந்த ஏரியாவில் தான் நடந்துச்சு. அதாங்க லிங்க் ரோடு நம்ம ஊரில் சொன்னால் பைபாஸ் ரோடு மேலே போயிட்டு போகிறாங்க. அதில் 120 அந்த மாதிரி ஸ்பீடில் போகணும். நீங்கள் வந்து டப்ளினுக்கு ஒரு 3 ஹவர்ஸில் போயிடலாம். எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்னா ஒரு பேரில் ஒரு 300 இருக்கும். ஒரே அழுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். நேற்று ஒருத்தர்கிட்ட பேசினேன்னா வாட்ஸ்அப்பில் இது பண்ணேன். அப்போ அந்த தம்பி சொன்னார், டோன்ட் கெட் டிப்ரெஸ்ட், இதை வந்துட்டு உங்கள் ஹாப்பினஸ்க்காக பண்ணுங்க அப்படின்ற நல்ல அருமையான வார்த்தை. டெக்ஸ்ட் மெசேஜ் கரெக்டாக சொன்னார். சின்ன பையனாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் அர்த்தம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. அதனால் அந்த தம்பிக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கணும். சொல்லுங்கள், அப்புறம் போட்டிடலாமா? க்ரீன் தான் போட்டுட்ருக்கு. ஓடிடலான்னு நினைக்கிறேன். 2 போட்டானுங்க. சொல்லுங்கள் மக்களே, அப்புறம் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? அதனால் நம்ம எது பண்ணாலும் சரி, ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டோமா அதை நம்ம அச்சீவ் பண்ணுற வரைக்கும் டோன்ட் கிவ் அப்புங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். என்ன சொல்கிறீங்க? சின்ன பையன் சொன்னால் பெரிய பையன் சொன்னான்னா மேட்ரு கிடையாது. சொன்ன விஷயம் கரெக்டு. அப்போ டேக் இட் இன் அ குட் வே. அவர் சொன்னது கூட ஒரு காரணம். நம்ம கீப் கண்டினியூங் இந்த வீடியோ. ஏன்னா நேற்றுல எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா யாரை கேட்டாலும் பார்த்துட்டோம், தம்ஸ் அப் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வடிவில் சொல்கிற மாதிரி 2 ரூபா தான் நான் கேட்டேன். அவன் என்ன கோவத்தில் இருந்தான்னு சொல்ல, சருக்குன்னு ஒரு கத்தி எடுத்து சொல்லிட்டான். விட்டேன் பார் ஒரு ஓட்டம், போலீஸ் ட்ரெயினிங் இப்படி ஓடினதுன்ற மாதிரி பார்த்தோம். நான் கூட சரி போதுன்னு நினச்சேன். பட் அவர் சொன்ன வார்த்தை கரெக்டாக இருந்துச்சு. டோன்ட் கெட் டிப்ரெஸ்ட், டூ இட் ஃபார் யுவர் ஹாப்பினஸ். ஓகே, இது பண்ணுறதுனாலும் சந்தோஷமாக இருக்குது. ஜஸ்ட் பண்ணலாம், அவ்வளோதான். Hopefully one day everybody will support. என்ன சொல்கிறீங்க? பட் நான் சந்தோஷமாக இருக்கேன், அது மட்டும் உறுதி. ஓகேங்களா? ஏன்னா அப்படி நடந்து போகிறதுனால எனக்கு ஒரு நேரம் நடந்த மாதிரி ஆச்சு, உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்த மாதிரி ஆச்சு. இது எனக்கு ஒன்றும் காசு கிடையாது. மந்த்லி ஒரு வாட்டி மொபைல் பே பண்ணுறது தான். அதனால் இனிமேல் வந்துட்டு மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே போகிற வீடியோவுக்கு தான் நல்லா கொஞ்சம் நிறைய சப்போர்ட்டு கிடைக்குது. அது என்ன ட்ரிக்குன்னு தெரியல. நேற்று ஒரு ஆம்புலன்ஸ்னு ஒரு வீடியோ போட்டேன். இப்போ வரைக்கும் அப்படின்ற மாதிரி
பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் உங்களுக்கு காட்டுறேன். நெட் வாட்ச் ப்ரொஆக்டிவ் வீடியோ மானிட்டரிங் கார்டா. இன்னைக்கு நாளைக்கு ஐ மீன் வெட்னஸ்டே புதன்கிழமை வியாழக்கிழமை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குன்றாங்க. ಮರುಡಿಯು ವೆಳ್ಳಿ ಸಣ್ಣ ಮಳೆ ಬರುತ್ತೆ. ಹೌದ್ರಿ ಹೌದು. ಏನ್ರಿ ಏನು ಮಾತಾಡ್ತೀರಾ அப்படின்றீங்களா? பஸ்ஸும் சைக்கிளும் போகிற இடம்ன்றாங்க. ஷாப்பிங் சென்டருக்குள்ளே தான் அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்குது. குட் மார்னிங். நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், டோன்ட் கெட் ஓல்டு. எங்கள் அம்மாவே சொல்லிச்சு, வயசு மட்டும் ஆகக்கூடாதியா. பாவம். நேற்று எப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சி தான் இன்றைக்கோடைய வாழ்க்கை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இன்றைக்கி நம்ம நல்லா இருக்குமா, சந்தோஷமாக இருக்குமா, திருப்தியாக இருக்குமா, என்னன்னாலும் சொல்லிக்கலாம். அது எப்படி நேற்று வாழ்ந்தோம் அப்படின்றக்குரிய பதில் தான் நம்ம இன்றைக்கி வாழ்கிறது. சரி, நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லோரும் தான் நினைப்போம். பொருள், பணம், செல்வம், வீடு, வாசல்ன்ட்டு. அதுக்கு நம்ம இன்றைக்கி ப்ராப்பராக கரெக்டாக வாழணும். ஒருத்தரை ஏமாற்றியோ ஒருத்தர்கிட்ட போய் சொல்லியோ யாரும் ஜெயிச்சிட முடியாதுங்க. ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி நல்ல விதமாக கரெக்டாக வாழ்ந்தால் நாளை என்பது 10 வருஷம் கழிச்சு கூட இருக்கலாம், ஆனால் அது நல்லதாக இருக்கும். ஓகேங்களா? ஹோப் ஐம் நாட் போரிங். நான் நம்புகிறேன் இந்த மாதிரினா பேசி உங்களுக்கு வெறுப்பு ஆக்கலைன்னு சொல்லிட்டு வெறுப்பு ஏற்றலாம் மை லார்ட் இருக்கிற மாதிரி. சொல்லுங்கள் மக்களே. அப்புறம் ஓகே, பட் இன்னும் லைட்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தெரியுது பாருங்கள். நம்ம உள்ளே போகலாம், அந்த லெஃப்ட்லேருந்து லெஃப்ட் சைட் போகலாம்.
வாங்க நம்ம இங்கே லெஃப்ட் எடுத்துக்கலாம். பாருங்கள் அந்த குழந்தைங்களாம் நடந்து வந்துட்டுருக்காங்க. பிரேக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜின் வாழ்க்கையில் ஒரு விதமான போராட்டங்கள். என்ன சொல்கிறீங்க? இதான் ஷாப்பிங் சென்டர், வில்டன் ஷாப்பிங் சென்டர். இப்போ மணி கிட்டத்தட்ட 9:30 to 10 ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகாமல் இருக்குது. பார்ப்போம், இப்போ அங்கே போய் பார்ப்போங்க. குழந்தைகள்லாம் ஷாப்பிங் அவங்க வேறு எங்கேயோ போகிறாங்க. ஒரு எல்லாம் ஸ்விம்மிங் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்விம்மிங் கிளாஸஸ் நினைக்கிறேன். வாங்க. என்ட்ரன்ஸ் டு 20 meters ahead via Tesco. அங்கே ஒரு இந்தியன்ஸ் ஃபேமிலி போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியன்ஸாக இருக்கலாம், இல்லை ஏஷியன் பீப்புளாக இருக்கலாம். பாருங்கள், சாரி, வில்டன் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் எவ்ரி டியூஸ்டே மார்னிங். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பார்க்கிங். இந்த ஃபேமிலி பார்க்கிங் வந்து எடுத்து இப்படி போட்டுருவாங்க. வில்டன் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் சொல்லிட்டு வாங்க நம்ம போய் பார்ப்போம். இது பாருங்கள், ஒரு சின்ன வண்டி. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலி அது ஜென்ரேட்டர்னு நினைக்கிறேன். ஃப்ரம் நேபிள்ஸ் வெக், சாரி. பாருங்கள், மெனுன்னா போட்டிருக்காங்க. பாஸ்தா மெனு. €12. அப்புறம் செகண்ட் ஐட்டம் போர்க்கா செகண்ட் ஐட்டம் அது இல்லைன்ட்டாங்க. ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா பீஃபு. பாருங்கள், மீட் பால்ஸ் மேட் வித் பீஃப், மென்ஸ், பினி நட்ஸ், சுகர் நட்ஸ், எக்ஸ், பிராண்ட், சீஸ், டொமேட்டோ சாஸ், கேரட், ஆனியன். அது ஒரு €12 போட்டிருக்காங்க. செகண்ட் ஐட்டம் நாட் அவைலபிள். தேர்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா லா ரெடெக்கா வெஜிடேரியன் ஆப்ஷன். இட்டாலியன் டொமேட்டோ பாஸ்தா வித் எக்ஸ்ட்ரா virgin olive oil, garlic, pancetta, parmeswari, black pepper, sorry, அது €11. ஆல்சோ வெஜிடேரியன் வீகன் ஐட்டம் கூட இருக்குது. பாருங்கள், தண்ணி வந்துட்டு ₹1.50. அதே மினரல்ஸ்னால் €2. gluten வீட்டு, எக்கு, மில்க்கு, சோயா, எக், நட்ஸ், கிளாரி, TIRA ட்ரிமிசு €5 போட்டிருக்காங்க. நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி இந்த கடை இன்னும் ஓப்பன் ஆகலையோ? ஆமாம், இது இன்னும் ஓப்பன் ஆகலை. இந்த கடை இன்னும் ஓப்பன் ஆகலை. நான் தான் சொன்னாங்களே, இந்த டயத்தில் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கணும், ஆனால் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. இதில் நிறைய ஐட்டம் இருக்குது இல்லைங்களா? இது ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுங்க. வெஜிடேரியன் புரோட்டான்னு சொல்லிடாதீங்க. பிளாக் பீன்ஸ், ப்ரௌன் ரைஸ், ஹோம்மேட் சால்சா. என்ன சால்சா பண்ணுறதுக்கே அனுப்புகிற மாதிரி ஹோம்மேட் கொக்கோமக்கா, கிரேட்டட் ஐரிஷ் சீட்டர், ஜாப்பனீஸ் ரோல்ட், டோஸ்டட்,
இதை வாசிக்கிறதுக்கே நிறைய படிக்கணும் போல இருக்கா. பொதுவாக எல்லாமே வந்துட்டு சிக்கன், மட்டன், பீஃபு, போர்க்கு எல்லாமே இங்கே இருக்குதுங்க. நம்மளேனா அதை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணல சின்ன வயசில். என்ன சொல்கிறீங்க? அதுக்குரிய வாய்ப்பும் கம்மி, நமக்கு சாப்பிடவும் பிடிக்கல. இங்கே கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள். பீஃப், சிக்கன், ஸ்டீக், பார்க்கலாம். நம்ம அந்த ஏரியாவுக்கு போகலாம். அடுத்த ஏரியாவுக்கு போகலான்னா ஒரு கார்டாக நின்றுட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கலான்னு பார்க்குறேன், தெரில, பார்க்கலாம். இது ஒரு கடை. Good morning. How are you? Yeah. It's okay. I'll be videoing. Yeah. Sorry? Is it okay? I'm just video. I just video. No, I'm just recording. Okay. Thank you. It's for my back home India to tell the farmers market Alright. that. Are you on holiday here? No, I'm working in the hospital. Okay. I'm just doing for hobby. Okay. Thank you. My name is Gopal. Gopal. Okay, my name is Verena. Nice to meet you. Nice to Where are you meet you. from? Switzerland. Oh, very good. Yeah. Switzerland is very expensive. That is true, yeah. What do you have here? So this is kind of a French crepes and galettes. And I started with a French friend actually. Okay. She's away now. Like I took it over. Oh, but very good. I decided to continue with crepes and galettes. And yeah. You do only here, or you do it somewhere as well? I do it. I start here for like this is my first time. Oh, so okay. Today. And I was in Douglas a few times. but Okay. Yes, Douglas. That was just temporary, and yeah, I try to just get going, find some Okay. event. How do you find it? How long you are in Ireland? I'm in Ireland since 1 year now. Oh, okay. How are you finding it? Good. Because yeah. Cork is very difficult to get accommodation, you know. That's true. Yeah, I was very lucky when I first came here. Oh, okay. Yeah, I had some friends helping me out as well. Oh, super. now, so I'm sorted. Yeah. Super. How did you find that? Oh, yeah, very tough. Life is Yeah. tough. Yeah, life is tough, especially accommodation. It's Anyway, very expensive. Huh? yeah, I don't want to take much time. Thanks for your time. Yeah. No Thank you. worries. Can I take a photo with you, selfie with you? Yeah, why not? Thank you. இது வந்து பார்த்தீங்கன்னா அலீஸ் பேக்கரின்னு போட்டிருக்காங்க. பேக்கரி ஐட்டங்கள். ஹலோ சார். வெயிட் பண்ணுறாங்க, நம்ம வெயிட் பண்ணலாம். ப்ரெட்டு, இது ப்ரெட்டு, இது வந்துட்டு மேபி நம்ம அவங்கள கேட்போம். நம்ம அவ்வளோவா தெரியல, மக்கள் போனதுக்கப்புறம் நம்ம கேட்போம். How are you? Is it possible, can you explain me what are the food, please? Okay. This is just bread, yeah? Soda bread, yeah. Okay. This one, oh sorry, when you're free. Sausage roll, quiche, Okay. brownies, cookie pie, cookies. Okay. And this is just cake, is it? Yeah, cupcake. Cupcakes, okay. Please go ahead. Sorry. Thank you. Thank you. How much மக்கள் வந்துட்டாங்க, அதனால் வந்துட்டேன். நீங்கள் பாருங்கள், இதுனா ஃப்ரெஷ் ஆப்பிள். ஏன்னா இது வந்துட்டு ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் உள்ள கடைக்காரங்க இல்லை, அதனால் 2 இடத்து பாக்கெட்டில் போட்டோன்னு நினைக்கிறாதீங்க. சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். இது வந்துட்டு 24 hours அப்படி தட் கேமரா. இது என்னன்னு இதுனா சாஸா இல்லை என்னன்னு தெரியல. லிம்கா மாதிரி இருக்குது. இது வாட்டர் இருக்குது, ஜூஸு. இது பாருங்கள், நிறைய ஐட்டங்கள் இருக்குது. எனக்கு என்னன்னு பேர் தெரியல. அநேகமாக வந்து முட்டையை வேக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இந்த டீ கடை.
ஓப்பனிங் இங்கே வந்துட்டு இன்றைக்கி மட்டும்தான் போட்டிருப்பாங்க. இது ஒன்லி ஃபார் சம்மர். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சம்மரில் தான் இது. அங்கே ஒரு 2 பேர் நிற்கிறாங்க, வேறு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம். நம்ம வந்துட்டு கேப்புச்சினோ மக்கள் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள், ஜாலியாக. இது என்னது? பீஸா, காஃபி. Hi, good morning. How are you? Is it okay? I'm just recording this, yeah? Yeah, of course. Oh, yeah. Oh, my name is Gopal. Gopal? Justin, Nice to meet you. How are you? Brian, nice to meet you, How are Brian. you? Very Well? good. Can you tell me what do you sell here, please? Today we're doing pizzas and sausage rolls and just kind of soft drinks, water, that kind of stuff. Whereas we do coffee as well. The good stuff. At other place. But Marco has that, so we just Okay. do kind of pizzas today. Oh, very good. But we started doing our Flynn sausage rolls now as well. This is all organic, yeah? Oh yeah, all homemade. pizzas. Homemade, yeah. Oh, okay. Made there the day before myself, you know. Okay. What hours you work today? We'll be here till about 2:30, 3 o'clock, I'd say. Okay, maybe. every Tuesday, Yeah. 9 to half to Kind of, yeah. I think the market starts at 10. 10 o'clock. Okay. Not Okay. too many people will be eating pizza at 9 in the morning, you know. But Yeah, it's I very. would, but, Of course. Yeah. but yeah. So it's handy. This is our 4th week doing it, Justin, I think. 5th week, I think. Yeah. Okay. So, Where do you put it usually? we go to Black Rock on Sunday mornings. Black Rock, Doing yes. the market there as well. Yes, okay. We have our local GA club now on Saturday mornings doing coffees and stuff there. Okay. If there's matches there, we'll do pizzas as well. Okay. And we do a lot of private gigs then as well. you know. Okay, So okay. like a couple of corporate wedding day twos, communions, birthdays, all that Oh, kind of stuff. You know. So, very good. Super. so we're not fussy. We'll Oh, take very anything good. like. Which one will go sales more? We do more pizza events than coffee at the moment, Wow. but like yeah, I mean coffee goes well on a Saturday morning down in. Any hot drinks in Ireland? Which? Any hot drinks like Yeah, it's the because cold of the weather's getting weather? wintry now, already, Yeah, isn't yeah, it? yeah, Yeah. So yeah, look, we're enjoying it anyway, which is great, you know. So What kind of pizzas you do? Neapolitan. Okay. Yeah, so they're not hugely heavy with toppings, Okay. but yeah, I did a course with a guy from Naples a few years back, so he taught me everything. Oh, very good, very good. Yeah, I just thought they were they were my favorite type of pizza, so Oh, very good. that's what we went with, you know. So Okay, thank you so much Yeah. for your time. Thanks a million. Thank you. All the Can I best. take one? மக்களே இங்கே பாருங்க, ஃபிஷ் கம்பெனி. வாங்க அவங்கள்ட்ட போய் பேசுவோம். பட் பரவாயில்ல, எல்லாரும் ரொம்ப எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க பாருங்கள். வாங்க போய் பேசலாம். வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்க. அதுக்கு ஒரு ஃபிஷ் வாங்குறாங்க. அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு ஒரு பேப்பர் பேக்கில் போட்டு. Good morning, how are you? Is it okay, I'll record, yeah? How are you? My name is Gopal. Nice to meet you. Yeah. Can you tell me, so what are the fish, please? It's lemon sole, glaze, black sole, haddock, monkfish, whiting, salmon, cod, cake, some prawns, smoked fish. And you put it here every Tuesday only, yeah. and rest of the day, rest of the week, Yeah. where you will put it, the shop? Sorry? Where is your shop here? It's, Ross Carberry, and we take it fish from Casteltamber. Oh, okay. Hello, sir. Place, yes. 2 days. Okay. பேக் பண்ணுறாங்க. வெயிட் செக் பண்ணுறாங்க. That's it? 5 here, please. ரொம்ப ஈஸி. ஒரு பேப்பர் எடுத்து விட்டு அப்படி ஒட்டிக்கிறாங்க. காசு இருக்குது, நம்ம தள்ளி நின்றுக்கலாம். அதுக்கு ஒரு 2 பேக் பாருங்களேன். வாங்கினதே 5 யூரோக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பேக்கு. பஸ் சாரி, திஸ் ஆர் த ஃப்ரெஷ், இஸ் இட்? Yes, every time, every day. ஓகே. Where are you from, sir? It's, No, where are you from? me?
I'm from Russia. Russia. Oh, very good. How long you are here, sir? 5.5 years. Oh, okay. Very good. Very good. You, on a Tuesday, you are putting the shop. Where do you put it next time? So we have every day different place. Yes. Tomorrow, Capin. Saturday, Douglas Shopping Center. Fairmont Friday. Okay. So you clean the fish before you come here, yeah? Yeah. We Uh, cut. Yeah. No bones. Everything back there. But here, just the people come, you give to them. They can no need to clean everything, yeah? They clean. You cleaned everything. Yeah. Okay. You have a sea bass? That's a sea bass. No. Sea bass. Oh, just so one. Yeah. Okay. How come finished very soon? Sorry? It's finished already. Yeah. So you can take it and put in pan, cook it. No. If I need more sea bass, you have more sea bass? Yeah. Okay. You can order it for next week and I can bring more. for Okay. Yeah. example. It looks very fresh, isn't it? Okay. It's all fish fresh. Yeah, I can see it. Very fresh. How much this will cost, please? It's 22 per kilo. No, I'm just asking. I don't want it. Yeah. How much? How much? How many euros? Oh, sorry, yeah. So நமக்கு அவங்க எவ்வளோ செக் பண்ணி சொல்கிறாங்க. So it's 2 fillets, it's 3 euro. Oh, very cheap Yeah, also. Very cheap, yeah. Ah. How come, sir? If you go to the the English market, Yeah. it's very expensive. Maybe. Yeah. Busy place and maybe price go up, yeah. Okay. Maybe. Yeah. Okay. If I want 6 piece by next Tuesday, I need to pay? No? Okay. I can bring more. Okay. I'll come this time next week. Morning? Yeah? Yeah, okay. I can take 6 piece. Yeah. Sea bass. Yeah. But Sometimes we have whole fish. no, this will be the better. It's like. But still, we can cut it, isn't it? That's okay. Yeah, it's ready. It's This is already fine. cut, yeah. This is fine. But we have Full one. Yeah, full one like black sole Yeah. with bones. Okay. No bone. fish. Yeah. No bone. It's for kids. I prefer without Yeah. bone. Good. Very good. Thank you so much. No problem. Which fish is you sell more? Which fish? Out of this, which fish? So sometimes it's different. Different. Okay. In People one can. week, one fish, and another week, other fish. Okay. So, Hiya. yeah, Nice ones. Thank you. Oh, very good. Thanks. Can you cut in half for me? ஓகே ஈவன் கட் பண்ணால் கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஹலோ ஹவ் ஆர் யூ? ஆனால் இது ரொம்ப சீப்பாக இருக்குங்க. ரெண்டு ஃபில்லட் வந்துட்டு 3 யூரோ தான் சொல்கிறாங்க. அது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள். And some please. ஓகே. மக்கள் பயங்கரமாக வாங்கிட்டு இருக்காங்க. சூப்பர். ஓகே ஓகே தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். இங்கே வந்துட்டு ப்ரெட்டு இது வந்துட்டு ப்ராபர்லி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்னு நினைக்கிறேன். பாருங்க இது நிறைய பீஸாக போட்டு வச்சுருக்காங்க. இதுனா சத்தியமாக பேர் தெரியாது, அதுக்காக மன்னிச்சுக்கங்க. குட் மார்னிங் சார், ஹவ் ஆர் யூ? Hi. Is it okay? Just video the bread, yeah? Okay, yeah. Okay. Can it? Sure. What kind of breads are this? All breakfast bread? Oh, What kind of bread? I have the traditional Irish brown soda bread. okay. What is it? Is it good for break, or is there anything like that? You never tried? No, it? no. It's, it's a traditional Irish thing. It has soda, bread soda, Okay. as a rising agent instead of yeast, Okay, which is good, or like organic, yeah? which is good, yeah. But it has a completely different taste to any other Okay, bread, you so can't. Yeah. I don't Of know course, how yeah. to describe that. Yeah. I understand. The good product always taste different tasteless, which is good.
If somebody coming, I'll stop talking. Yeah. Okay, what other bread, sir? Okay, then I have plain white spelt sourdough bread. Okay. This is potato bread. Potato bread. Wheat, wholemeal, and Okay. potato flakes. Okay. So a bit of extra taste and texture. Yeah. This is plain white pan Okay. toast. Okay. This is white spelt and rye mix Okay. with seeds all the way through. Yeah. Here, this is plain white baguette, Yeah. sourdough. This is an Italian loaf. Italian, yeah? Yeah. Okay. Wheat, wholemeal, and semolina. Okay. Italian recipe. This one here is a 40% rye bread with buttermilk. What is it? Rye bread with buttermilk. Okay. Buttermilk. Okay. And 60% wheat and seeds all the way through as well. Did you sell anything for the diabetic or No. no, nothing No. like that? Okay. I have no organic or no diabetic. I do have Uh, a low gluten. okay. Okay. You know, the ingredients are 100% gluten free, but the bread is made in the normal bakery, so there's traces. I can't sell it as gluten free. Yes, I understand. Lower in Yeah. gluten. Good. Where are you from, sir? Originally or now? Original. You're a Cork boy. Originally from Germany. Oh, good and appetite. Hmm? Good and appetite. Guten Appetit. Yeah? Yeah, okay. Later, yeah. I used to go to Nuremberg. Nürnberg. Yeah. Okay. Not every year. I used to go. Studying or No, to visit family. okay. I have family there. Yeah. It's nice. I like German beer. Yeah. It's very, very good. Very good. Well, that we have. Yeah, that's very nice. Anyway, somebody's waiting for you. Thanks for your time. Okay, no problem. Thank you. Okay, see you. See you. White sourdough, please. Plain white spelt there, yeah? நம்ம ஊரில் ஒரு திருவிழாவில் கடை போட்ட மாதிரி தாங்க ஒரு இது ஒன்று எல்லாமே இல்லைங்களா பட் உண்மையிலே இது வந்துட்டு ரொம்ப சீப்பாக இருக்குது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்க பார்க்கலாம் ஓகேங்களா இன்னும் ஒரு சில கடைன்னா திறக்கலை மேபி என்ன சொல்கிறது டைம் இன்னும் ஆகலையா தெரில நம்ம அந்த காஃபி கடையை பார்த்துடலான்னு பார்த்தேன் ஆனால் அவர் ஃப்ரீயாக தான் இருக்கார் நம்ம அவர்கிட்ட போய் பேசுவோம் இதுதான் காஃபி பாருங்கள் ஒரு சின்ன கடை தான் இருக்குது எக்ஸ்ப்ரெஸ்ஸோ அமெரிக்கானோ ஹாய் how are you? How are you? Can I ask you a few questions? Yeah, sure. What's your name? Devon. I'm Gopal. Nice to meet you. Tell me, which coffee will go most every day? Mostly cappuccino and Cappu- Americano. Okay. You work how many hours in a day? From 9 to 2. Oh, okay. Where are you from, sir? South Africa. Oh, very good, Yeah, very good. How long you are here? Been over a year here. Oh, just Yeah. you're very new. Yeah. Very Still, good. Yes, yeah. How are you liking it? Yeah, good. In Good. the beginning it was weird, but You got accommodation? yeah. Oh, you're very Luckily, lucky. yeah. Yeah, you're very Yeah, lucky. I was nearly never came here because I never got, and then That's last why- minute I got. So, Oh, very good, very Yeah. good, very good. yeah, How is the life here? it's different. Different because South Africa is very warm and good. Yeah. Here is yeah. cold all the time, It's wearing jacket. rainy, yeah. But you are very young then compared to me, you know. Yeah, That's you are very exactly. good. Exactly. But me it's very hard. Exactly. Very good. Anyway, do you want to say anything about your? Can I see how you are making coffee? It's all machine, isn't it? Yeah. Well, Okay. it's like a proper machine. Yeah. Just yeah. put the coffee Yeah. powder. Yeah. Oh, very good. Where do you go for tomorrow? Which place? Nowhere tomorrow. Thursday we go to Mahon. Oh yeah, Megan. And- What time, Megan? 10 to 3. 10 to 3. And Okay. then I'll try to meet you there. Nice. It's a different place, different Yeah, location. Well, we don't do coffee. Some other we do pasta there, so fresh pasta. Oh, Like that. okay. Who's yours? Who's? My boss makes all of this, but he's just gone to the shops. now. Oh, okay. Local Okay. Very Italian, good. yeah. Very good. Very good. So, Yeah. Yeah. Super. Yeah. Anyway, thanks for your time. Thanks. If possible, I'll meet you in the Mahon. Megan. Yeah. I'll Oh. take one selfie with you. Good morning, sir. How are you? What is the name of the shop, sir?
This is called Brendan's Burritos. We sell Mexican food. Okay, what's your name? My name is Brendan. My name is Gopal. Nice to meet Nice you. to meet you. Can I explain? Sorry, I'm not disturbing you. I'm not disturbing you. Oh no, I'm just getting ready. Yeah, okay, Getting okay. ready. Can you explain what are the food you sell today? We've got Mexican food: burritos, nachos, quesadillas, and burrito bowls. Okay. Yeah. Can you explain me what are the ingredient? Ingredients are like Mexican beans and rice, homemade guacamole, homemade salsa, and then all the meats: chicken, beef, steak. We've got breakfast with eggs and black pudding as well. Okay. Lots of options. How many hours you work in a day? For today, maybe 10 hours or something like that. You know, Okay. in the kitchen in the morning, come to the market, wash up, go home in the kitchen in the evening time. Hard working. Hardworking. Yeah. How long you are here, sir? How long you are from Ireland? Or? Yes. Oh, Yeah, okay. Yeah. Okay, so because I thought you're from. Oh no, I'm from Ireland. You're a Cork boy, yeah? Cork boy, yeah. Cork boy. Yeah. What is this, sir? What is the white one? Is Chicken, beef, and black pudding. oh, very good, very Yeah. good. You go to Magan Point as well Not Thursday. Man Point. No, many other markets, not Man Point. Douglas Oh. on Saturday, Kinsale on Wednesday, Clonakilty on Friday, Blackrock on Sunday. Okay. Yeah. So you go along. All around. Yeah. Okay, very good. Okay. Okay? Okay. Thank you No so much. problem. Thanks for your Thank you. time. Thank you. I'll take one photo. Oh, sorry, sir. It's in the video. ஓகே மகளே, ஒரு திருப்தி தான். இன்றைக்கி எல்லோரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒரு திருப்தியான ஒரு வீடியோ எடுத்தாச்சு. நம்ம முடிச்சுட்டு ரூமில் போய் லஞ்சு ரெடி பண்ணலாம். லஞ்சு ரெடி பண்ணிவிட்டு மேட்ரு ப்ரைவேட்லேருந்து கூப்பிட்றானுங்க. எவன் கூப்பிட்றான்னு தெரியலையே. பார்த்துக்கலாம். சாரி வீடியோ எடுத்துகிட்டு இந்த டயத்தில் ஃபோன் வருது. பரவாயில்ல. இப்போ ரூம் போயிட்டுருக்கோம். மை ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சா Thursday 10 o'clock. Thursday என்ன பிளானிங்கு? Thursday பண்ண முடியும். Thursday போய் கூட நம்ம வீடியோ பண்ணலாம். லாங் வீடியோ ப்ரிப்பேர் பிளான் பண்ணுறேங்க. ஒரு 2 hours அந்த மாதிரி. என்னோடய நண்பர் அதான் சொன்னார், லாங் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. உண்மையிலே இன்றைக்கி ஒரு திருப்தியாக இருந்துச்சு. ஒரு 4 புது பீப்புளை மீட் பண்ணோம், கேஷுவலாக பேசினோம், நம்ம ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணோம். ஒரு சில கேள்வினே கேட்டோம், அவங்களும் பதில் சொன்னாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னைக்கு அது இந்த மன திருப்தி தான் எனக்கு இருக்குது. இந்த வீடியோ பண்ணுறதில் June 10th பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு 4 மாதமாக ஒரு திருப்தி இருக்குது. ஓகே அப்படின்ட்டு. பட்டு இதனால் எனக்கு இது வரைக்கும் €1 கூட வந்ததில்லை. இந்த ஊர் ஸ்டைலில் சொன்னால், நம்ம ஊர் ஸ்டைலில் சொன்னால் ஒரு நயா பைசி நையே. அதனால இந்த சந்தோஷம்தான் இது பண்ணுறதுனால. இந்த பென்னி ஸ்டோர்னு இருக்கு பாருங்கள். இது ரொம்ப சீப்பாக இருக்கும். எல்லாமே நம்ம ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அதை ரிலீஸ் பண்ணான்னு தெரியல. இதை பாருங்கள், ரொம்ப சீப்பாக இருக்கும் துணி எல்லாமே. எல்லாம் நம்ம ஊரில் ஒரு துணி தான், இந்த ஊருக்கு கொஞ்சம் சீப்பாக கொடுக்குறாங்க. என்னங்க இது வந்துகிட்டே இருக்குது. பார்க்கலாம். இங்கேருந்து நம்ம வீடு வந்துட்டு ஒரு 5 minutes பக்கம்தான் இருக்கும். நம்ம போகலாம். ஓகேங்களா? மேபி இந்த வீடியோ வந்துட்டு இந்த ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணலாமா பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப என்னென்னு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ரொம்ப நேரம் எடுக்குது ஒரு வீடியோ நாம் அப்லோட் பண்ணுறதுக்கு. என்னன்னு தெரியல. நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். சம்டைம்னா 2-3 நாள் ஆகுது ஒரு வீடியோ லோட் பண்ணுறது. நம்மள்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு மொபைலில் தான். இதே மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறோம். இதே மொபைலில் எல்லாத்தையும் வீடியோ ஒன்றா போட்டு அதுக்கு ஒரு ஹெட்லைன்ஸ் கொடுத்து ஒரு தம்ப்லைன் நமக்கு தெரிஞ்சதை பண்ணி அப்படியே நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறோம். பட்டு ரொம்ப நேரம் ஆகுது, என்னன்னு தெரியல. பாருங்கள்,
இந்த இடத்துல கார் வாஷ் இருக்குது, பார்க்கலாம். அங்கே எது அவங்க ஓகேன்னா அதை கூட நம்ம எடுத்து கூட போடலாம். என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு, ஃப்ரீயாக தான் இருக்குது, கேட்போம். ஆனால் நான் எப்போ கார் வரும்னு தெரிலைங்களே. ஏதோ ஒரு கார் வந்துச்சுன்னா ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்து பண்ணலாம். இதுதான் இந்த வில்டன் ஷாப்பிங்குள்ளே இருக்குது. இதுதான் கார் வாஷிங்கு. ஆனால் இங்கே யாருமே இல்லைங்களே. அங்கே ஒருத்தர் தான் இருக்கார். இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ஆனால் ஆள் மக்களை காணோம். ஒருவேளை இந்த காரை க்ளீன் பண்ணுவாங்களான்னு தெரியல. க்ளீன் பண்ணானா அது கூட உங்களுக்கு காட்டலான்னு ஒரு விருப்பம் இருக்குது. இப்போ எல்லாம் ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு, பட் இருந்தாலும் இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போதைக்கு இங்கே யாரும் இல்லை. நம்ம போயிட்டு ரூம் போய் லஞ்சு பண்ணலாம். இன்னைக்கு காலையில் கீரை வாங்கினேன் பாருங்க. லைட்டாக ஒரு 2 பருப்பு போட்டு கீரையை கடைஞ்சிடலாம். கடையிறதுக்குன்னா மப்புங்களா அது இல்லை நம்மள்ட்ட. பட் இருந்தாலும் நம்ம நல்லா கொலையை வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு இது பண்ணலாம். அவர் அவசரமாக போகிற போலாக்கு போகிறாங்க மம்மி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்ன அவசரமோ, ஏன்னா இப்போ பெடஸ்ட்ரியன் நடந்து போனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு எதாவது அர்ஜெண்ட்டாக இருக்கலாம், நம்ம ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. அதனால் மெதுவாகவே போகலாம். நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்குறோங்க. போகிற வழியில் என்ன கடை இருக்குது? ஆல்டி இருக்குது. ஆல்டி தான் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குங்க. எதுவுமே வேலை செய்யலை. ஐ டோன்ட் நோ, மோஸ்ட்லி ஏதாவது ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு ரெட்டு தான் விழுந்திருக்கு. நம்ம ஆல்டியை பார்த்துட்டு அப்படியே வீட்டில் போய் இது பண்ணலாம். பாருங்க, சிக்னல் அங்கேருந்து ரைட்டில் போகுது, அங்கேருந்து ரைட்டில் போகுது, அங்கேருந்து லெஃப்டில் போகுது. அங்கே சிக்னல் போட்டிருக்காங்க, ஆனால் நம்ம சைடுக்கு இன்னும் சிக்னல் விழுகலை. அதனால் அந்த சத்தத்தை கேட்டு நம்ம இந்த சைடு போயிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம். பார்க்கலாம் இருங்க. வெயிட் பண்ணாமல் போகிறாங்க. நம்மளும் போய் அந்த இடத்துல நின்றுக்கலாம், நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். ஆமாம், எவ்வளோ தான் நின்றுட்டு இருக்கிறது இல்லையா, இருந்து போகலாம். ஏன்னா ஆல்ரெடி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு 12:30க்கு நம்ம போயிட்டு காரை வேறு வாங்கணும். இன்றைக்கி டியூஸ்டே. ஆமாம், பாருங்கள் வேப்ப மரம் மாதிரி இருக்குது. பாருங்கள், வேப்ப மரம் மாதிரி இருக்குது. ஆனால் இது வேப்ப மரம் கிடையாது. என்ன சொல்கிறீங்க? இந்த வேப்ப மரம்னா இந்த மண்ணுக்கு வராதுன்றாங்க. ஆனால் தூரத்துலேருந்து பார்த்தா வேப்ப மரம் மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஆனால் இது வேப்ப மரம் இல்லை. ஒரு குட் மார்னிங் சொல்லலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சொல்ல அவர் வேறு திங்கிங்கில் போயிட்டுருக்காரு. பாவம், தனிமை ஒரு மனிதனை அந்த ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் நீங்களே பண்ணிக்கிங்க. ஹை ஸ்ட்ரீட் சென்டர். இதில் இது ஒரு சின்ன கடை போல் இருக்கு. ஒரு பேங்க் இருக்குது, நூடுல்ஸ் பார் இருக்குது, பாடி பவுடர் கடை இருக்குது, புக் ஷாப் இருக்குது, பீஸா கடை இருக்குது,
வந்துட்டு அங்கே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டு. இதாங்க ஆல்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப சீப்புங்க உண்மையிலே. அதாவது வந்துட்டு ரொம்ப சீப்பு. வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஓகேங்களா? என்ன ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொன்று சீப்புங்க. ஆமாம், ஆல்டியில் ஒன்று சீப்பாக இருக்கும் ஒரு பொருள். நம்ம என்ன பண்ணால் இப்போ 3-4 கடை ஏறி இறங்கி அந்த அளவுக்கு நமக்கு டைமும் இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? ஏறி இறங்கி எந்த கடையில் எந்த பொருள் சீப்பாக இருக்கோ அதை வாங்க வேண்டியதுதான். பாருங்கள், உள்ளே பொண்ணு ஓப்பன் ஆகுது. இது பாருங்கள், சேவிங்ஸ், சூப்பர் சேவிங்ஸ் ஆன் ஃப்ரூட் வெஜ். சூப்பர் 6 அப்படின்னா என்ன அர்த்தம்? சூப்பர் 6னா 6 பொருள் எடுத்தால் 6 யூரோங்களா? தெரியல, நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ், இதெல்லாம் 49 சென்ட் போட்டிருக்காங்க. இது எல்லாமே 49. இது பாருங்கள் 39 பீட்ரூட்டு. இந்த பீட்ரூட் பாருங்களேன், அவனே எல்லாத்தையும் உரித்து என்னமோ பண்ணி வச்சுருக்கான். தொடவே நமக்கு தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. இது என்னது? கைண்ட் ஆஃப் ஆனியன் நினைக்கிறேன். பொட்டேட்டோ, ஜிஞ்சர் பாருங்கள் 39 சென்ட். ரொம்ப ரொம்ப சீப் இல்லையா? ரொம்ப சீப்பாக இருக்குது. இதே டெஸ்கோவில் பார்த்தீங்கன்னா 1 யூரோக்கு மேலே இருக்கும். ஒரு மேங்கோ 49 காசு. ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். லுக் அவுட் ஃபார் ஈவன் மோர் சேவிங்ஸ் அரவுண்ட் த ஸ்டோர். ஓகே, சாரி. ஃப்ளவர்ஸ், பனானா ஒன்றும் அவ்வளோவா. ஆனால் ஒரு லெமன் பார்த்தீங்கன்னா 45 சென்ட் போட்டுருக்காங்க. எனக்கு ஒன்றும் அது ரொம்ப ஜாஸ்தின்னு தெரியுது. இந்த பேக் 169. இது 99க்கு 3. ஆனால் ஒன்று வந்துட்டு 45 தான். பாருங்கள், ஒரு மாதுளை வந்துட்டு ₹1.29 காசு போட்டிருக்கான். ஆரஞ்சு 99. பரவாயில்ல, சீப்பு தான். பனானா சீப்பாக இருக்க மாதிரி தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது விலை. ஆரஞ்சு, ஹனி ட்ரோ மேலன் இதெல்லாம் நான் சாப்பிட்டது கிடையாது. சாப்பிட்டுருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது 3 யூரோ வாட்டர் மெலன். எனக்கு என்னமோ ஜாஸ்தியாக தெரியுது. இது பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் நம்ம மழை பெய்யும் போது சூடு பண்ணி சுட வச்சு நல்லா சுட கொடுப்பாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் வகையெல்லாம் இருக்குங்க. ஆப்பிள் எல்லாம் ரீசனபிள். எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இது கூட கொஞ்சம் ஒரு 10 காசு ஜாஸ்தியாக தான் இருக்குது. குக்கும்பர் இதுவும் அதே ரேட்டு தான். சின்ன குக்கும்பர். தக்காளி டெஸ்கோவில் ஒரு 99 சென்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. வாங்க நம்ம இந்த சைடு போகலாம், அங்கேருந்து வரலாம். ஜூஸ்லாம் வச்சுருக்காங்க. இது ஒன்றும் அவ்வளோவா சீப்பாக இருக்க மாதிரி தெரிலைங்க. ஆமாம், அதான். பட் சப்போஸ் நமக்கு வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு அரிசி வாங்கணும் அப்படின்னா ஒரு 3 கடையில் விசாரித்து எந்த கடையில் கம்மியாக இருக்கோ அங்கே வாங்கிக்க வேண்டியதான். இது கீரை, பேபி ஸ்பீனஸ் கீரைன்ட்டு 99 சென்ட் போட்டிருக்காங்க. இது அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. 125 போட்டிருக்காங்க. எல்லாம் கேரட்டு அது இதுன்னு அடிக்க வச்சுருக்காங்க. இது பாருங்கள், எல்லாம் சிக்கன், மட்டன், பீஃபு, போர்க்கு எல்லா ஐட்டங்களும் இருக்குது.
முழு கோழி. இதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது டெஸ்கோ கம்மியாக கம்பேர் பண்ணும்போது. இது வந்துட்டு மீட் பால்ஸ். அதாச்சும் வெட்டி அவனே உருட்டி வச்சுருக்கான் பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். Hope I'm not going fast. இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் கேட்சப்பு அந்த மாதிரி ஐட்டங்கள். நமக்கும் இதுக்கும் ரொம்ப தூரம், நமக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால் நீங்கள் வீடியோ பாருங்கள். இதெல்லாம் ஆயில் ஐட்டம்ங்க, எல்லாம் ஆயில் ஐட்டம் இங்கே இருக்குது. எதுனா ரைஸ் ஐட்டங்கள் பாருங்கள். ரைஸே இதுதான் பெரிய பாக்கெட்டாக இருக்குது. 1 கிலோ போட்டது தான் பெரிய பாக்கெட்டாக போட்டிருக்காங்க. மற்ற எல்லாமே சின்ன சின்ன பாக்கெட்டாக இருக்கும். அந்த தக்காளியை வந்துட்டு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். தக்காளி தான். பெப்பர் ஐட்டங்கள், உப்பு, ஃப்ரூட்ஸ், நட்ஸு, கோகனட், ப்ரெட்டு, சிப்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். பாருங்களேன், இந்த ஃப்ரெஷ் ஹர்ப்ஸு இது ரொம்ப சீப்புங்க. 79 சென்ட்ன்றது ரொம்ப சீப்பு. நீங்கள் வீட்டில் செடி மாதிரி வளர்த்துக்கலாம். 139. அதனால் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் இருக்குது. தக்காளி, வெங்காயம், கார்லிக், இதெல்லாம் ஸ்வீட் ஐட்டங்கள். இதெல்லாமே சாக்லேட்டு, சிப்ஸு, 7-அப்பு எல்லா ஐட்டங்கள் இருக்குது. நீங்கள் எது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மற்ற நிறைய ஐட்டங்களும் இருக்கும். இதெல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டங்கள், ட்ரிங்க்ஸு. இதெல்லாம் சாக்லேட். இந்த சைடு ஃபுல்லாக டாக் பெட்டு. அவங்க செல்ல பிராணிக்கான டாக் பெட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செமையாக இருக்குல்ல. நமக்கு பத்தாது, ஏன்னா நம்ம பெரிய உருவம். இதுதான் பெட் கலெக்ஷன் தான். அப்புறம் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் கிடைக்கும் இங்கே. டாய்ஸ் ஐட்டம் இந்த சைட்லாம் இருக்கு. வீடு க்ளீன் பண்ணுற ஐட்டங்கள், எரிக்கிறதுக்கு இந்த குளிர் காலத்தில் வெளியில் போட்டு இல்லை வீட்டுக்குள்ளாரே இது பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸு, துணிமணி இருக்குது. டாய்ஸு, பேக்கு, நியூ பார்ன் பேபிக்கு
பாருங்கள் பெரிய பெரிய பாக்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஒரு பேப்பர் வாங்கணும். இது நம்ம ஒன்று வாங்கிக்கலாம். இது ஒன்று வாங்கிக்கலாம். ஷூஸ்லாம் இருக்குது, வாட்டர் இருக்குது. பயங்கரமாக எல்லாமே இருக்குது இந்த கடையில். இதெல்லாம் ஃப்ரோசன் ஐட்டங்கள். இந்த பாருங்கள் பலூன்லாம் இருக்குது. இது எல்லாமே ப்ரெட்டு பன் ஐட்டங்கள், காஃபி ஐட்டங்கள். இதெல்லாம் துணி துவைக்கிறதுக்கான ஐட்டங்கள், சோப்பு சீப்பு கண்ணாடி. இந்த கடை சிறுசு தான், ஆனால் வந்துட்டு ஒர்த்து, சீப்பு. ஆனால் ஒரு சில ஐட்டங்கள் ரொம்ப சீப்புன்னா சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில ஐட்டங்கள் சீப்பாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்கள். இதெல்லாம் ஃப்ரோசன் ஐட்டங்க. இதெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்றாங்க. ஆனால் இந்த ஊர் மக்களும் சரி, எல்லோரும் சரி, இதுதான் நம்ம சாப்பிட்றோம். Are you in the queue? Can I go? Thank you. பார்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ லைனில் நிற்கிறோம். போட்டுக்கலாம். இங்கே போட்டுக்கலாம். டிஷ்யூ இல்லைங்க, டாய்லெட் டிஷ்யூ மட்டும் வாங்கிக்கலாம். அது பாருங்கள், வாங்குகிற இடத்துலனா சாக்லேட் வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா அவங்க வந்துட்டு இதை வாங்கிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா, ஏன்னா திடீர்னு ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா எடுத்து போடுவாங்க இல்லைங்களா, அதுவும் தான். பாருங்கள், நம்ம வந்து இப்போ லைனில் நிற்கிறோம். How are you? Good. Yourself? Very good, very good. 350, please. How much? Free 50, please. Oh, sorry. Right. Yeah, brilliant. Thank you so much. Would you like a seat? No, you're okay. Thank you so much. Bye-bye. Bye-bye. ஓகேங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் வாங்கினேன், 350ன்றாங்க. ஓ, இன்னொரு டிஷ்யூ வாங்கணும். உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு இன்னொரு டிஷ்யூ வாங்கிட்டு வந்துடலாம். அந்த டிஷ்யூ பேப்பர் ஒன்று காரில் வைக்கணும், அது வாங்க மறந்துட்டேன். ஓ, வெரி குட். இந்த சைடு இங்கே இல்லை, இந்த சைடு நினைக்கிறேன். சாரி. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம் இல்லைங்களா. பட் மறுபடியும் நம்ம உள்ளே வந்தோம். எஸ், இங்கே தான் மறுபடியும் வந்துருக்குறோம். ஐயா, இது ஓகேன்னு நினைக்கிறேன். காரில் வைக்கிறதுக்கு Because my jaw, like, so hard for me, and it's the bottom like it. Yeah, it's so hard for me. I need like soft. I think I'm just going to hang them from the wall or tie them up and then throw them off the power line. Thank you. Yeah, I'll 677, please. வாங்க மறந்துட்டோம். ரைட். Yes, please. Thank you. Have a nice day. Thank you very much. Thank You you. too. Leave it still. Yeah, sure. 170, please. 170. Yeah. Okay. Yep, Thank you. perfect. Thank you very much.
தேங்க்யூ 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 இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி இல்லைங்களா? ரொம்ப அன்பா, நமக்கு மட்டும் இல்லை எல்லாத்தையும் அவங்க அப்படி தான் பேசுகிறாங்க. பாருங்கள், ஒரு டிஷ்யூ வாங்கினோம், கிட்டத்தட்ட 5 euro ஆச்சு. இன்னும் இப்போ வீட்டில் லஞ்ச் செய்ய முடியுமான்னு தெரில. ஏன்னா போய் நம்ம கார் எடுக்கணும். ஏன்னா நம்ம வேலையில் இறங்கிட்டோம்னா நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்குது வெதரு. தேங்க் காட். யாரோ பில்லை கீழே போட்டு போயிட்டாங்க. இது ஒன்றும் பாவம். ஒரு 50 euro போட்டிருந்தாங்கன்னா ஒரு செலவு 50 euro ஒரு மில்லியன் போட்டால் கரெக்டாக இருக்குன்றீங்களா? உங்கள் மைண்ட் வாஷ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். அடுத்து எப்போ தமிழ் படம் வரும்னு தெரியல. அது வந்ததுக்கப்புறம் தான் மூவி நான் ரிவ்யூ பண்ணோம். இன்னைக்கு இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே, சாரி இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மூவி இது நடக்குது. என்னது, கிரிக்கெட்டு 5th டே. இப்போ மணி அநேகமாக 11, 12, 1, 2, 3, 4 மணி இருக்கும் நம்ம ஊரில். முடிய போகிற தருணம். ஆனால் அதுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு தெரியல. பாருங்கள், நான் பொதுவாக கிரிக்கெட் பார்ப்பேன். அப்படி கூட வந்தால் கூட எனக்கு வந்துட்டு வீடியோ பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட்னா நான் இது பண்ணுறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த சீனரினா உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? எக்ஸ்ட்ரானரி, பியூட்டிஃபுல், அழகாக இருக்குது. அழகென்ற சொல்லுக்கு முருகா. நல்லா பாடுறாங்களா? காமாட்சி கோயிலில் பாட்டுனா போடுவாங்க, அதெல்லாம் மறந்து போச்சு. அது என்னங்க, சாப்பாட்டை யாரோ கொட்டி வச்சுருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தாலும் பார்த்து தாங்க போகணும். ஆனால் எல்லாத்துக்கும் அவசரம். இது பாருங்கள், இந்த வீடு ஒரு நாள் நம்ம உள்ளே போய் எடுப்போம். நல்லாயிருக்கு. ஆமாங்க, ரைஸ் தான் கொட்டி வச்சுக்கோன்னு நினைக்கிறேன், தெரியல. அப்படின்னா கொட்டி வைக்கக்கூடாது. ஒரு ஊறுகாய் வாங்கணுங்க. இதை அப்படியே வீட்டில் போட்டுட்டு நடந்து போய் ஊறுகாய் வாங்கி வச்சுக்கலாம். தயிர் சாத்து கரெக்டாக இருக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஐயா சொல்லுவார், ஒரு மட்டை ஊறுகாய் வாங்கிட்டு வாயான்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த கடை இப்போ இருக்கான்னு தெரில. Guys, be kind. Be kind, be kind, be kind. இந்த ஏரியாவுக்கு பேர் தான் பிஷப்ஸ் டவுன். வண்டி எடுத்துக்காங்க. சப்போஸ் உங்கள் மாத சம்பளம் கம்மியாச்சுன்னு வச்சுங்களேன், இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ கம்மியாச்சோ அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல இது இருக்குது. இப்போ சிங்கப்பூர்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை என்னென்னா அவ்வளோதான், ஊருக்கு தான் போகணும். பட் இங்கே அப்படி இல்லைங்க. அது எல்லாருக்குமா கிடையாது. இங்கே சிட்டிசன் ஆயிருந்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு டேக் கேர் பண்ணிக்கும். அது ஒரு நல்ல இதுக்கு என்ன சொல்கிறீங்க. இந்த டிஷ்யூ பேப்பர் வாங்கணும் பார்த்தீங்களா, நான் பாருங்கள் வேணும்னு சொல்லிட்டு உடனே வாங்கிட்டேன். அந்த தப்பு தான் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும், ஓகே இந்த டிஷ்யூ எனக்கு வேணுமா, இங்கே எவ்வளோ இருக்குது, இன்னொரு கடை எவ்வளோ இருக்குது, 3 கடையில் ஏறி பார்த்துட்டு எங்கே சீப்பாக இருக்கோ அங்கே தான் வாங்கி எடுத்துருக்கணும். ஆனால் நம்ம மைண்ட் அப்படி வேலை செய்யலை. தேவை அப்படின்னோடனே வாங்கிட்டோம். அதான் தப்பு. ஓகே, இந்த தப்பை அடுத்த முறை நடக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். எப்படி சூப்பர். இப்போ வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கு. மேலே வெயில் அடிக்குதுங்க. கடவுளுக்கு நன்றி.
793. Yeah. பாருங்க மக்களே, எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் கேட்க போகிறதில்ல சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு. உங்களுக்கு எப்போ பாருங்கள், இந்த அம்மா கண்டிப்பாக ஒரு 80 வயசுக்கு மேலே இருக்கும். செம்மையாக லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் இண்டிபெண்ட்டாக தான் வாழ்வாங்க, தனியாக தான் வாழ்வாங்க. இது ஒரு சின்ன கிளினிக் போல் இருக்குது. பிஷப்ஸ் டவுன் கேர் ப்ராக்டிஸ் ஆடியாலஜி, காதுக்கு பார்க்குறது, ஆர்த்தோபீடிக், 4-5 கிளினிக் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. ப்ராபர்லி எல்லாம் கன்சல்டன்ட் சேர்த்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம், ரோடை கிராஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு இது என்னது பெட்ரோல் ஸ்டேஷனுங்களா? ஆனால் எஸ்வே இந்த இடத்துல வந்துட்டு கேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. கல் தட்டிடுச்சு, நல்ல வேலைக்கு விழுகவில்லை. விழுந்திருந்தால் செம காமெடியாக இருந்திருக்கும். பரவாயில்ல. பாருங்கள், ஒரு சுற்றி ஒரு வந்து பெட்ரோல் போடுறாரு. ஆக்சுவலியாக வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி போடலாம், பட் அதுக்கு அந்த அந்த லென்த்தாகவும் கொடுத்துருக்காங்க, எப்படினாலும் போட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம நடந்து போகணும். வீட்டுக்கு போய் தான் டைம் எல்லான்னு பார்த்துட்டு மேட்சோட சுச்சுவேஷன் பார்க்கணும். அஸ்வின் ஒரு 7 விக்கெட் எடுத்தானான்னு தெரில. அவன் என்னோட சின்ன வயசு தான், 38 வயசு தான் ஆச்சு அவனுக்கு. அதனால் அவனை வாடா போடான்னு சொல்லலாம். பாருங்கள், இந்த மரம்னா எவ்வளோ டாலாக இருக்குல்ல. கரெக்டாக தான் போயிட்டுருக்குமா? கரெக்டாக தான் போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலி ஒருத்தங்க குழந்தைய தள்ளிட்டு வராங்க, நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, அது என்னன்னு தெரியல, ஃபார்மசின்னு முன்னாடி போட்டு அது ஒரு டன் ஸ்டோர். அந்த பில்டிங் ஒயிட்டாக நல்லாயிருக்கு. எஸ் மக்களே, பார்த்தீங்களா, டிஷ்யூ கையில் பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். மக்களே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லைங்க, வெயில் அடிக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கமெண்ட் போடுங்க, உங்களுக்கு என்ன வீடியோ பார்த்தோன்னுச்சோ. அப்படி இருந்தால் நல்ல விஷயமாக தான் போடுவீங்க. இது நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி, வரும்போதே சாப்பிட்டு வந்திருப்பீங்க, இங்கே சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்கிற மாதிரி, வீடியோ எப்படி இருந்தாலும் நல்ல விஷயமாக தான் போடுவீங்கன்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு நான் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். கொஞ்சம் நம்ம கம்யூனிட்டியை பெருசாக்குங்க, ஹெல்ப் பண்ணுங்க, சொல்லுங்கள். அப்புறம் ஓகேங்களா, நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.